முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா காலமானதை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் நேற்று முன்தினம் அதிகாலை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் இன்று காலை 11 மணியளவில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை போயஸ் கார்டனுக்கு சென்றார். அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, KC வீரமணி, திண்டுக்கல் சீனிவாசன், ராஜேந்திர பாலாஜி, பெஞ்சமின், பாஸ்கர் உள்ளிட்டோரும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு சென்றனர். இதேபோல அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனனும் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு சென்றார். அப்போது போயஸ் தோட்ட இல்லத்திற்குள் போர்டிகோ அருகே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களுடன் சசிகலா கண்ணீர் மல்க பேசிக் கொண்டிருந்தார் என தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 2.5 மணி நேரத்திற்கு பிறகு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் மூத்த அமைச்சர்களும் போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சென்றனர். அதிமுக பொதுக்குழுவை கூட்டுவது உள்ளிட்டவை பற்றி அப்போது விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, துரைக்கண்ணு ஆகியோரும் பின்னர் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு சென்றனர். இதனிடையே போயஸ் தோட்ட இல்லத்தை பார்வையிடுவதற்கு பொதுமக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் போயஸ் தோட்ட இல்லத்தின் முகப்பு பகுதி வரை பொதுமக்கள் இன்று அனுமதிக்கப்படுகின்றனர்.